எவ்வளவு நேரம் துவைப்ப? எந்த வேலை விட்டாலும் ஒழுங்காக செய்ய மாட்டியா? நிறைய துணி இருக்குதுமா. இருக்கட்டும், நிறைய துணி இருந்தா நீ தான் துவைக்கணும், நீ தான் பாத்திரம் தேய்க்கணும், நீ தான் வீடு பெருக்கணும். என்ன மாதிரி இருக்கிற பசங்க எல்லாம் போய் விளையாடுறாங்கம்மா. என்ன மட்டும் துணி துவைக்கி பாத்திரம் தேய்ன்னு சொல்றீங்க. ஏன் மாதிரி பண்றீங்க? நீ பிறந்ததே வந்து வேணாம் வேணாம் சொல்லி நீ பிறந்துட்ட. என்னைக்கு நீ பிறந்த வீட்டுல எதுவுமே நல்ல காரியம் நடக்கல. இதுல வேற நான் தம்பி கூட விளையாடுறேன், அண்ணன் கூட விளையாடுறேன்னு சொல்றேன். எதுவுமே விளையாட வேணாம். நீ துணி துவைட்டு வீட்டுல இருக்கிற வேலையை பாரு. சரியா? எப்பவுமே மாமா தான் திட்டின்னு இருப்பாரு, தரித்திரம் சரியில்லை அப்படின்ட்டு. இப்ப நீ திட்ட ஆரம்பிச்சிட்ட. அவ குழந்தை என்னதான் பண்ணுவான்? எல்லாம் கொடுமை பண்ணீங்கன்னா என்னப்பா, அவ என்னைக்கு பிறந்தாலும் அன்னைக்கே என்னோட பிசினஸ் லாஸ் ஆச்சு. இவ எதிரில் வந்து நான் பார்த்துட்டு போனா அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், வண்டி பஞ்சர் ஆயிடும். இவளை பெற்றதுக்கு இவ்வளவுதான் சொல்லணும். என்ன மாமா சொல்ற? நிஜமாவா? தம்பி உங்களுக்கு தெரியாது, நாங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? இன்னைக்கு நடு ரோட்ல வரல, அவ்வளவுதான். இது 4ஆவதா பிறந்துச்சு. வீடே எல்லாம் கத்திரி முடிச்சிச்சு. எல்லாம் எங்களை விட்டு இழந்து போச்சு. அழகா எனக்கு முத்து மாதிரி 2 ஆம்பளை பிள்ளைங்களை பத்துட்டேன், ஒரு பொம்பளை பிள்ளை பத்துட்டேன். அது போதும். இது வேண்டாம், இது வேணாப்பா. இது நாங்க இவளை திருவிழா கூட்டு போய் தொலைக்கலாம்னு இருக்கோம், இல்லைன்னா பீச்ல எல்லாம் கூட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு இருக்கோம். சரிபடாது. அப்படி சொன்னீங்கன்னா என்னக்கா பண்ணுவா? சின்ன பொண்ணு பாவம். அவளை பார்த்தா பிசினஸ்ல என்ன ஆகுறது? நான் டவுனுக்கு போயிட்டு அங்க போய் ஜோசியம் பார்த்தேன். சரி இது பிறந்ததே சரியில்லையே, சரி ஜோசியனை பார்க்கலாம் சொல்லிட்டு டவுன்ல போயிட்டு ஒரு ஜோசியம் பார்த்தேன். அந்த ஜோசிகார சொன்ன பரிகாரம் செய்யலான்னு பார்த்தா, அந்த பரிகாரம் செஞ்சாலும் அவன் வந்து எங்க முகத்துல முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த பரிகாரத்தெல்லாம் சொல்ல முடியாது தம்பி. அது எங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். நானே என்னோட கணவரை முடிவு பண்ணிட்டோம். வேணப்பா, ஏதாவது சண்டே வந்து திருவிழாக்கு போறோம். அங்க வந்து வீட்டுலாம் பாக்குறோம். சரிக்கா, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். எனக்கு தான் குழந்தை இல்லை, நான் கூட்டிட்டு போயிருக்கேன். ஜாக்சன் கூட்டு போவேன், உன் மனைவி ஏற்றுப்பாங்களா? அப்புறம் ஒரு நல்லது கெட்டது வரும், அதை எடுத்துட்டு வந்து எங்க முகத்துக்கு நேரம் நிற்போம். மறுபடியும் அது மூஞ்சில நாங்க முடிக்க வேண்டியதா இருக்கோம். நாங்க இருக்கிற வரைக்கும் அவன் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அவளை நீ கூட்டிட்டு போயிட்டு எங்கன்னா வந்து தொலைச்சிட்டு நீயே வந்துரு. சரி மாமா, நான் ஈவினிங் போகும்போது கூட்டிட்டு போயிடுறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ நாங்க 100 வருஷம் நல்லா இருக்கும். கூட்டு போ. சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். கார்த்தி சொல்லிட்டேன் மேடம். இவன் எங்கள் அக்கா பொண்ணு. வியாதியோட இந்த ஹோமில் சேர்த்துக்கோங்க மேடம். மேடம் யார் பேர் மேடம்? பிரைசி. பாப்பா பேர் வந்து பிரைசி மேடம். இல்லை மேடம், அக்கா அவங்களுடைய பொண்ணு தான். அவங்க வீட்டில் இவங்க இருக்கிறதுனால ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் இல்லை எங்கன்னா தொலைச்சிடலான்னு பார்க்குறாங்க. அதை பற்றி பேசியிருக்கோம். ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்ல மேடம். அதனால் எங்கள் ஃப்ரெண்டு தான் சொன்னார், இந்த ஹோமில் நல்லா பார்த்துப்பாங்கன்ட்டு. அதான் வந்து சேர்த்துட்டு போகலான்னு வந்திருக்கு மேடம். எப்படியாவது சேர்த்துக்குங்க மேடம். நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா மேடம். கண்டிப்பாக சேர்த்துப்போம், கவலைப்படாதீங்க. இது பாதுகாப்பான இடம் தான். நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய இடம் கிடையாது இது. சரி மேடம். நீங்கள் அட்மிஷன் மட்டும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு 1000 rupees மட்டும் பே பண்ண மாதிரி இருக்கும். சரி பே மேடம். பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வார்டன் கிட்ட சரி சரிங்க மேடம். இப்போ தான் மேடம் சந்தோஷமா இருக்கு. இன்னும் கவலைப்படாத, இங்கே நல்லா பாதுகாப்பாக இருக்கும். கோபி கோபி சரியா? மைக் கிட்ட வச்சு பேசு. நீங்கள் நல்லபடியாக சொல்கிறதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா மைக் கிட்ட வச்சு பேச சொல்கிறா. சரி மேடம், வர மேடம். ரொம்ப நன்றி மேடம். சரி வார்டன் மேம் சொல்லுங்கள் மேடம். அட்மிஷன் வந்திருக்கு பாருங்க. சரிங்க மேடம், வாமா. பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம ஹோமுக்கு புதுசாக ஒரு பாப்பா வந்திருக்காங்க. இவங்களை எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? ஈஸி, நீ பயப்படக்கூடாது. புது இடம் பயப்படாது, சரியாமா? எல்லாரும் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. நீ அவங்க கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலாம், சரியாமா? அம்மா, இது மாதிரி எனக்கு நல்லா நிறைய படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. ஏசப்பா உன்னை நல்ல இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்காரு. நீ நினைச்சபடியே நீ நல்லா படிக்கலாம், சரியாம்மா? சரிம்மா.
1 month later. அம்மா சொல்லுமா பிரைசி, நீ வந்து 1 மாசம் ஆச்சு. உனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குமா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சொல்லுமா, நீ சொல்ல வந்து சொல்லு. எனக்கு ஒரு சந்தேகமா. நீங்க வந்து நேத்து இது பைபிள்ல வந்து யோசேப்பை பத்தி எடுத்தீங்கல்லம்மா, அதுதான் உண்மையாம்மா? பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லாமே உண்மைதாம்மா, எதுவுமே கட்டுக்கதை இல்லை. நீ அதை அப்படியே நம்பலாம். அம்மா, இது மாதிரி வந்து யோசேப்பை வந்து அவங்களோட அண்ணங்கள்லாம் குழியில எடுத்து போடும்போது அதை வந்து ஏசப்பா உயர்த்தினார்லம்மா, அதே மாதிரி என்னையும் உயர்த்துவாராம்மா? யோசேப்பு வந்து அவங்க சகோதரர்களால தள்ளப்பட்டாங்க. தள்ளப்பட்ட மூளைக்கல்லே தலைக்கல்லாயிடுச்சு. அது போல ஏசப்பா அந்த தேசத்துக்கே யோசேப்பை ஒரு அதிபதியா மாற்றினாரு. அது போல ஏசப்பா உன்னையும் உயர்த்துவாரு, ஆசீர்வதிப்பாரு. நீ பயப்படாத. சரிம்மா. வருடம் கழித்து ஆஹா 25 வயசு வச்சு கிரேனாமா 40 வயசாகுது. இல்லைங்களா, நம்ம ஹோம்க்கு யார் வந்திருக்கான்னு பாத்தீங்களா? நம்ம பிரைசியா தான் வந்திருக்காங்க. இது மாதிரி தான் உங்களை மாதிரி இந்த ஹோம்ல படிச்சு இன்னைக்கு MBBS MD படிச்சு ஒரு டாக்டரா, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களை எல்லாம் வெல்கம் பண்ணலாமா? நீ பேசுமா. பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி நானும் சின்ன வயசுல இந்த ஹோம்ல தான் படிச்சு இங்கேயே வளர்ந்து இந்த ஹோம்ல இருந்து எனக்கு திருமணம் முடிச்சு மீண்டுமா இங்கேயே கொண்டு வந்திருக்காங்க ஏசப்பா. அதுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமா நன்றியை செலுத்துறேன். அது மாத்திரம் உங்களை மாதிரி சின்ன வயசா இருக்கும் பெற்றோர் என்ன வேஸ்ட்னு சொல்லி என்னை தள்ளி விட்டாங்க. ஆனா பராமரிச்சு நடத்தி வந்திருக்காங்க. இவங்க என்னோட தாய். இந்த ஹோம் தான் எனக்கு தாய் வீடு. நீ என்னைக்குமே நீ இந்த வீட்டு பிள்ளைதாமா. என்ன அவ்வளோதானா? என்ன நர்சம்மா வரல? நர்சம்மா அவங்களாச்சா? எந்த நர்சம்மா?